பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த நாளில் தேவ செய்தியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் ஒரு வித்தியாசமான ரீதியில் அந்த வேர்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். இட்ஸ் ஆல் நான் போட்ட வேர்ட்ஸ். அல்டிமேட் ரெவலேஷன், அதாவது உலகத்திலே ஒரு வினோதமான ஒரு கடைசி த பெஸ்ட் தீர்மானம் ஆண்டவர் ரிவீல் பண்றாருன்னா ஒரு மனுஷனுக்காக அது தன்னையே வெளிப்படுத்துவதாக கர்த்தர் மாற்றுகிறார். The ultimate revelation of God for mankind to show himself personally. சரீர பிரகாரமாகவே தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு வெளிப்படுத்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டார். ஏன் வந்தார்? எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தார்? ஆதி முதலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அவர் கண்டுவிட்டபடினாலும், நடக்க போகிறதையும் அவர் அறிந்து விட்டபடினாலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஓரளவுக்கு அவர் அதை கிரகித்து விட்டபடினாலும், கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷனுக்கு மீட்போ நித்திய ஜீவனோ கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு ஆண்டவர் தேவன் வருகிறார். ஆனபடினாலே இது ஏதேனிலே தொடங்கின ஒரு தீர்மானம். ஜஸ்ட் ஏதோ ஒண்ணு வேற வழியில் இந்த டைம்ல இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் தீர்மானம் எடுக்காதபடி ஆதி முதலாய் ஃபர்ஸ்ட் எப்போ ஏதேன் தோட்டத்திலே ஒரு பெரிய விபரீதமான ஒரு சூழ்நிலை எப்போ நடந்துச்சோ அப்பவே ஆண்டவர் தீர்மானம் எடுத்து அப்பத்திலிருந்தே கர்த்தர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் வரணும், இதை சரிப்படுத்தணும், இதை மனுஷனுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ற சூழ்நிலையை கர்த்தர் அந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்றார். எப்படி ஸ்டார்ட் பண்றார் அப்படின்றத நீங்க இனிமேல் இப்ப பார்க்க போறீங்க. நம்பர் 1, இங்க பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10-15 பிரசங்கம் சேர்த்து தான் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அப்படின்னு எடுத்துங்களேன். ஒரு 20-30 பிரசங்கங்கள்லாம் சேர்த்து தான் இன்றைக்கு உடைய மெசேஜ்னு எடுத்துங்களேன். ஸோ சிம்பிள். அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. எல்லாத்தையும் நீங்க ஆல்ரெடி கேட்டுருக்கீங்க பல மெசேஜ் மூலியமா. அதனால ஆதியாகமத்திலே தொடங்கி மனுஷனுடைய செயலானது
ஏதேன் தோட்டத்திலேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு வார்த்தை, நான் உலகத்தில் இருக்கிறதுனால உலகத்தாரை போலதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு தைரியம், நான் உலகத்தானை போலதான் இருப்பேன், உலகத்தானுக்கு தகுந்த அந்த செயலை வெளிப்படுத்துவேன் என்ற போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் நடந்து கொள்றோம். அதனால இப்படி இருந்துச்சுன்னு சொல்றதை விட இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் அப்படித்தான் இருக்குதுன்றதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கினே இதை கொஞ்சம் நம்ம கேட்கணும். ஆடம் ஈவ் irrespective of male or female பாவம் என்றது நடந்தது. அதுக்கப்புறம் தேவ மனுஷர் உலக மனுஷர் டிஸ்கிரிப்ஷன் அங்க கிடையாது. வெரி சிம்பிள் இட் இஸ். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் ஒழுக்கம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் நடந்து கொள்கிற அதை தான் நீங்க லாஸ்ட் டைம் ஜெனிசிஸ் 6ல பாக்குறீங்க. தேவ மனிதர் ராட்சதர் அப்படின்றீங்க. நல்ல ஒரு ஜெயஜாண்டிக்கா இருந்தா நீங்க ராட்சதர் நீங்க சொல்லுவீங்களா? ஓகே. அடுத்து நீங்க ஆபிரகாம் பாக்குறீங்க. எப்படியாவது உலகத்தை காப்பாற்ற முடியும் ஒரு விசுவாசியை, உலக மனுஷருக்கே விசுவாசியாக எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் எந்த இடத்துலயுமே செய்து 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 கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் பாவமும் பாவத்தினுடைய கிரியையும் பரிசுத்தமும் கலந்து தான் ஓடுது. ஜேக்கப் வாழ்க்கையை பாருங்க, ஜோசப் வாழ்க்கையை பாருங்க, மோசஸ் வாழ்க்கையை பாருங்க, ஜோஷப் வாழ்க்கையை பாருங்க, கிடியோன் வாழ்க்கையை பாருங்க, சாம்சன் வாழ்க்கையை பாருங்க, சாமுவேல் வாழ்க்கையை பாருங்க, டேவிட், சாலமோன். ஏன் இந்த கோர்வை செட்டா வச்சிருக்கேன்னா they are the parallel people. They are the parallel people. கிடியோன், சாம்சன் ஒரே காலகட்டத்தில் வர்றவங்க, பட் ஸ்டில் அவங்களால கூட மேக்கப் பண்ண முடியல. பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதம் அபிஷேகமும் தேவனுடைய வல்லமை அற்புதமா இருந்தது, செயல்படவில்லை. and here சவுல் நான் கணக்கிலே போடல. ஏன் கணக்குல போடலன்னா அவர் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. மனுஷர்கள் போர்ஸ் பண்ணி ஒரு வாளை கேட்டபடினாலே அவர்களுடைய சமாதானத்துக்காக தேவன் ஒரு நல்ல ஆளை உலகத்திலே ஒரு ஹைட்டான ஒரு மனுஷனும் வெயிட்டான மனுஷன் தெரிந்து கொள்கிறார். மோரோவர் ஒரு லோவஸ்ட் ஃபேமிலியில இருந்து கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த பிரிவிலேஜ் கொடுத்தாலும் அவன் சிறிய விஷயத்தில் கூட பெருந்தன்மையாக தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. சோ அட் எனி காஸ்ட் அவனுடைய மனதும் அவனுடைய செயலும் எந்த விதத்திலும் ஒத்து வராதபடினாலே அவன் தேவனுடைய ரெஜிம்ல அவன் வரமாட்டான். நான் அதை ஏற்கிறேன். And then the Samuel, David, Solomon, it's all the three category of kings. ஆண்டவர் ட்ரை பண்றாரு வேர்ல்ட் டைனாஸ்டி. நல்லா கவனிங்க, உலக அரசாட்சி அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இவங்க 3 பேர் இருந்து 40 வருஷம் நடத்திட்டு போறாங்க. அப்ப கூட உலகம் சீர்பட முடியல. Then it has gone, கை மீறி போது. அதுக்கப்புறம் எலிஷாவை கொண்டு திடீர் எந்தெந்த இடத்துல சரி பண்ணணுமோ அந்த டாப் லீடர்ஸ்லயே கர்த்தர் சரிப்படுத்துறாரு. அப்ப கூட சரிப்படுத்த முடியல. ரீபில்டிங், மறுபடியும் உடைஞ்சதை கட்டுறதுக்காக எஸ்ரா, நெஹெமியா, எஸ்தர் அப்படின்ற ஆட்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஜோப்ன்ற ஒரு மனுஷனை ஒரு 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 நல்ல ஒரு ஒரு சுத்தமான நேர்மையான ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை உலகுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தரே அட்வர்டைஸ் பண்றார். ஒரு மனுஷனை குறித்து மேக்ஸிமம் அட்வர்டைஸ் பண்ண முடியுமானால் அது யோபை குறித்து தான் கர்த்தர் பலமுறை அவனை குறித்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது. அவனை குறித்து நன்மையான காரியங்களை எக்ஸ்பிளேஷன் பண்றது அந்த இடத்துல தான். தென் கர்த்தர் பார்த்தாரு, இனி தீர்க்க தரிசனம் அப்படின்ற மூலமா தீர்க்கதரிசியாக வச்சு உலகத்தில் எப்படியாவது செயல்படுத்தணும் ட்ரை பண்றாரு. நத்திங் பட் ஐசையா, ஜெரமியா, எசேக்கியேல், டேனியல், இவங்க 4 பேர் போல சூப்பர் ஹையஸ்ட் தீர்க்கதரிசிகள் உலகத்திலே கிடைக்க முடியாது. அந்த ரேஞ்ச்ல கர்த்தர் நடத்தி போறார். அதுக்கப்புறம் சரிப்பட முடியல. ஹோசியா, யோவேல், ஆமோஸ், உபதியா, யோனா, மீகா, நாஹூம், அபகுக், ஜெபனியா, ஹாகாய், ஜக்கரியா, மல்கியா என்ற இத்தனை சின்ன தீர்க்கதரிசிகள் வச்சு அந்தந்த லொகேஷன்ல அந்தந்த ஏரியா வைஸ் அந்தந்த ஊர் வைஸ்ல ஆண்டவர் சீர்திருத்தம் கொண்டு வர்றார். எதுவுமே சரிப்படல. இதுக்கு மத்தியத்தில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஜோஷுவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா
24:15 அவ்வளவு he was the sub registrar. நல்ல கவனிச்சிங்க, he was the sub registrar of God. ஆண்டவர் தான் ஜோஷுவாவை வச்சு கானான் தேசத்தில் இருக்கிற டோட்டாலிட்டி ஆஃப் த லேண்ட், டோட்டல் லேண்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கார்டிங் டு த லைன் பிரகாரம் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறான். He is the man first started the registration. அதாவது தேவன் அவங்களுக்கு கொடுத்த கவர்மெண்ட் ஆகிய கானான் தேசத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த நிலைமையில எந்தெந்த லேண்ட் கொடுக்கணுமோ அதை டிவைட் பண்ணி கொடுத்ததே நம்ம ஜோஷுவா. அந்த ஜோஷுவா தான் அவ்வளோ வேலை செய்கிறார். அவ்வளோ செஞ்சு முடிச்சு இவங்களெல்லாம் ஒரு இடத்துல செட்டில் பண்ணி காணான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நம்ம சத்தம் போட்டோம். ஆனால் காணான்ல அவங்க கொடுப்படிய லேண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அவங்க வார்த்தை ஒரே ஒருத்த வேதனையா கேட்கலாம், ஆண்டவரே நீ தேவனாக நீ தெரிந்து கொள்ள இஷ்டம் இல்லை, இது யாரை நீங்கள் தெரிந்து இனி யார் தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு. சோ அந்த இடத்துல வேதா, அதாவது ஒரு டிசிஷன் இல்லாம அப்படியே வியர்த்தமாகவே அவர் விட்டுறாரு. மனுஷர் கர்த்தருடைய பிள்ளைகளா நிற்க முடியும். நான் என்ன சொல்றேன், there is one more person உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். his name is Melchizedek. மெல்கிசெதேக் யார்? அவரு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக். who is that Melchizedek? எபிரேயர்ல நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு டைம் இல்லை, என்ன மெசேஜ் இல்லை, அதனால சொல்றேன். அவருக்கு பிறப்பு கிடையாதான், இறப்பு கிடையாதான். வசனத்துல ஒரு லாஸ்ட் டைம் ஒரு மெசேஜ் கொடுக்குறப்போ சொல்லி விட்டாங்க, ஒரு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. நடுவாந்தரத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசாரிய ஊழியம் செஞ்சு தேவனே இந்த இடத்துல வந்து ஒரு வேலையை செய்யறதுக்காக வந்த ஒரு மனுஷன் தான் மெல்கிசெதேக். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட கர்த்தர் கையாளுறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்காக கர்த்தர் இதையும் செஞ்சு முடிக்கிறார். இது மீறி ராஜாக்களுடைய ஆட்சி எகிப்து தலைநகரமாக வச்சு ஹோல் வேர்ல்டு நட்டுறாங்க. நத்திங் பட் பாபிலோன் அப்படின்ற ஒரு நல்ல பேர் ஞாபகம் பண்ணீங்க. பாபிலோன் அப்படின்ற ஒரு கேபிட்டல் சிட்டியை வச்சு, கேபிட்டல் நகரமா வச்சு ஈஜிப்ட் நடத்துறாங்க. அசிரியான்ஸ் நெக்ஸ்ட் வராங்க, பாபிலோன்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க சரிப்படாமல் மேதியா பெர்ஷிய அரசு வருது, நெக்ஸ்ட் கிரீஸ் என்ற அரசு வருது, கடைசியா ரோம் என்று சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலை வச்சு ஸ்டார்ட் பண்ற ரோம் கடைசியாவே ரோமன் எம்பையராவே மாற்றி விட்டுறாங்க. இதைத்தான் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். பாபிலோன் சிங்கத்தின் தலையும் நல்ல பறவையினுடைய இறகுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற தீர்க்க தரிசனம் நல்லா ஞாபகம் பண்ணீங்க. அதுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துற விசேஷத்தை எடுத்து சொல்ல போனா சடனா நீங்க டயர்ட் ஆயிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு கிளான்ஸ்ல சின்னதா சொல்லி கொடுக்குறேன். அப்படிப்பட்ட மிருகத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால், பாபிலோன் நகரத்தினுடைய அனிமல் ஆஃப் த கண்ட்ரி. வாட் இஸ் தட் கண்ட்ரி? அனிமல். இப்போ நம்ம இந்தியாவுடைய அனிமல் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியலீங்களா? அந்த மாதிரி பாபிலோனுடைய அனிமல் எதுனா சிங்கம். ஆனால் இந்த சிங்கத்துக்கு இறகுகள் இருந்ததுன்னு சொன்னா, that is how அவன் உலகம் முழுவதும் பறந்து தேசத்தை நடத்துறார் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு there are a lot of வசனங்கள் அதுக்கு உண்டு. நெக்ஸ்ட் அந்த பொன்னான இந்த தலை போன்ற அந்த பாபிலோன் ஆட்சிக்கு பிறகு you will get Media Persians சொல்லிட்டு டிவைட் ஆகுது. அது வந்து கரடிக்கு ஒப்பான ஒரு தேசம். அப்படின்னா அந்த மேஜியன்ஸ் அவங்களுடைய நாட்டினுடைய மிருகம் எதுனா கரடி. ஸோ இதை வச்சுதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்.
அதை கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ சப்போஸ் மேகியன்ஸ் அப்படின்ற தேசத்தினுடைய அனிமல் நேஷனல் அனிமல்ஸ் எதுனா கரடி. சோ அப்படிப்பட்ட கரடி ஒரு ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த மிருகத்தை ஒத்து கர்த்தர் பேசுவார். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இப்பொழுது இட் இஸ் ஒன்லி அந்த செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸ், இந்த செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸ் பகுதிக்கு சமானமாய் தலை போன்று இல்லாமல் இந்த இடத்துக்கு தகுதியான இரண்டாம் லெவலுக்கு தகுதியாக அவர்கள் அரசாட்சி நடத்துகிறார்கள். மூன்றாவதாக கிரீஸ், அவர்களுடைய அனிமல் ஆஃப் த கண்ட்ரினா லெப்பர்ட், சிவிங்கி அப்படின்றாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல அந்த லெப்பர்ட். அதுக்கு 4 தலை இருந்துச்சு. அதாவது அந்த கிரீஸ்லயே 4 பேர் ஹெட், கிங்குனா 4 கிங் இருப்பாங்க. ஹோல் வேர்ல்ட்ல 4 கிங் டிவைட் பண்ணி நடத்துவான். அதனால தான் இதை அவங்க கிரீஸ்க்கு என்ன மிருகம் ஒரு, அதாவது அந்த அந்த தேசத்துக்கு அனிமல் ஆஃப் த கண்ட்ரின்னு சொன்னா சிவிங்கி. சோ இட்ஸ் நத்திங் பட் லெப்பர்ட் அப்படின்லாம். இந்த லெப்பர்ட்க்கு 4 ஹெட் இருந்துச்சு. ஏன் 4 ஹெட்னா 4 கிங்ஸ் அட் எ டைம் ஹோல் வேர்ல்ட்ல பிரிச்சுக்கின்னு அரசாட்சி செஞ்சாங்க. நெக்ஸ்ட் இட் கோஸ் டு ரோமன் எம்பையர். சோ ரோமன் எம்பையர்ன்றது அது வரும் பொழுது இட் டசன்ட் ஹேவ் த மிருகம். நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு நேஷனல் அனிமல் சொல்லிட்டு நம்ம மற்ற கண்ட்ரீஸ்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு நேஷனல் கண்ட்ரீஸ் உடைய அந்த மிருகம் இல்ல. இட்ஸ் a terrible animal, பயங்கரமான அனிமல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு ஒரு புலியோ சிங்கமோ அல்லது கரடியோ இல்ல வேற எதுன்ற அடையாளம் கொடுக்கப்படல. அது பயங்கரமான ஒரு மிருகம் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. அது எதுலயும் கூட்டு இல்ல, மூஞ்சி பார்த்தா எந்த மிருகம் கண்டுபிடிக்க முடியாது. தலையில வேற நிறமான கொம்பு இருக்கும், வால் வித்தியாசமா இருக்கும். இது எல்லாமே வித்தியாசம் இருந்ததுனால இது எந்த மிருகத்துக்கு ஒப்பிடப்பட முடியாமல் பயங்கரமான மிருகம் என்று சொல்லித்தான் வேத புத்தகம் சொல்லுகிறது. சோ இதுதான் கடைசியாக இது கால் பகுதிக்கு சொல்லப்பட்டது. இந்த பாட்டம்ல இருக்கு பாருங்க பாதம், இந்த பாதம் அப்படியே டிவைட் ஆகி 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 ஆயிரக்கணக்கா உலகம் முழுவதும் ஆயிரமாக டிவைட் ஆகிட்டு சின்ன சின்ன ராஜாக்கள் அரசாள ஆரம்பித்து விட்டார்கள். சோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்கு மேல. சோ இந்த ஒரு டேனியலுடைய வெளிப்பாடு இவ்வளவுதான், இதை மனசுல வச்சுங்க. நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி கர்த்தர் ஆதியாகமத்திலிருந்து லா புத்தகம் 5 வச்சாரு. ஆதியாகமம் இந்த மாதிரி ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி 4 வச்சாரு, 5 ஹிஸ்டரி புக் 12 வச்சாரு, போயட்ரி 5, மேஜர் ப்ராஃபிட் 5, 12 மைனர் ப்ராஃபிட்ஸ், அப்புறம் லைஃப் ஆஃப் ஜீசஸ் 4 புத்தகம், ஹிஸ்டரி புக்ஸ் ஆக்ட்ஸ்ல இருக்குது, அண்ட் எபிசல்ஸ் 21 எபிசல்ஸ் இருக்குது. அதாவது கடிதங்கள் லெட்டர்ஸ் அப்படின்ற முறையில 21 இருக்குது. கடைசியா ப்ராஃபஸின்ற முறையில ஆண்டவர் ஹோல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமா ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆட்கள் மூலமா சீர்படுத்த பார்க்கிறார். அது எதுவுமே சரிப்படல. நாம் புத்திர ஸ்வீகாரத்தினுடைய அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவருமாக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். So this is what the ultimate result of God to reveal himself to the mankind. மனுஷனுக்கு இனிமேல் எதை கொண்டு சீர்படுத்தினாலும் மனுஷருடைய சீர்படுதல் இல்லாதபடினாலே தேவனே தன்னை உலகத்திற்கு வெளிப்படையாய் மனுஷனை சீர்படுத்தும்படியாக அவர் வந்தபடினாலே பாவத்தை அதாவது நிவர்த்தி செய்து தேவன் ஒரு விமோசனத்தை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அவருக்கு செப்பரேட்டா ஒரு இயேசு என்று சொல்லப்பட்டது. அதர்வைஸ் he himself is a God. நல்ல கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. சோ நான் சில வசனங்கள் அப்படியே தவிர்க்கிறேன். Now God's promise எப்படி இருந்தாலும் சில இடத்துல சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்னோசென்ஸ்ல இருந்தாங்க.
உலகம்னா என்னன்னு தெரியாது, மனுஷர்னா என்னன்னு தெரியாது, நல்லதுன்னா என்னன்னு தெரியாது, கெட்டதுன்னா என்னன்னு தெரியாது. நல்லா கவனிச்சுங்க ப்ளீஸ். டோன்ட் கெட் அடிக்டட் டு தி சைல்ட் விட்டுடுங்க. ಮಗುನ ಸ್ವಲ್ಪ ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ರಿ. ಮಗು ಸ್ವಲ್ಪ ಕರ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಇಟ್ಕೊಂಡ್ಬರ್ರಿ ಪ್ಲೀಸ್. ಎಸ್, ಮೈಂಡ್ ಡೈವರ್ಟ್ ಆಗ್ತದೆ, ಜೊತೆ ನಿಲ್ಸ್ಕೊಳ್ಳಿ ಪ್ಲೀಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஸோ உலகமானது ஸ்டார்டிங்ல இன்னசென்ஸ், அதான் நம்முடைய வாழ்க்கையில அவன் நடக்குது. 10 வயசு 15 வயசு 12 வயசு வரைக்கும் இன்னசென்ஸ். எதை கேளு எனக்கு தெரியல, தப்புன்னு தெரியல, உங்களுக்கு தெரியலன்றோம், நமக்கு தெரியல. எப்ப கேளு தப்பு செஞ்சுட்டு போறீங்க, எனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்றாங்க. ஸோ இதான் அதாவது இன்னசென்ஸ் பீரியட். அந்த இன்னசென்ஸ் பீரியட் எவ்வளவு நாள் வருதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னசென்சியை கர்த்தர் கான்ஷியஸா மாத்துறாரு, தெளிவுள்ளவராக கர்த்தர் மாத்துறார். அதுதான் நிறைய விசுவாசிகள், அதாவது மோசே மற்றும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாம், அப்புறம் யாக்கோபு, இப்படிப்பட்ட பல ஆட்கள் மூலமாக கான்ஷியஸா வர வைக்கிறாங்க. ஐயா, நீ வந்து தூங்குற மாதிரி இருக்காத, ஒரு ட்ரௌசினஸ்ல இருக்காத, அன்கான்ஷியஸ் மாதிரி இருக்காத, அதாவது இன்னசென்ஸ் மாதிரி இருக்காத, நீ கான்ஷியஸா வா, தெளிவா வா, வாழ்க்கையில தெளிவை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி கொண்டு வந்து கான்ஷியஸ் கொண்டாடுறாங்க. அப்புறம் ஹியூமன் கவர்மெண்ட் கொண்டாடுறாங்க. மனுஷர்னா இப்படித்தான் வாழணும். See, there are some place, எவ்வளவு தூரத்துக்குன்னா, ஒரு லேண்ட் ஒருத்தனுக்கு இருந்தா அதை வந்து சர்வே பண்ணோன்ற ஆண்டவர். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், கர்த்தர் சொல்றனால கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பசங்க கேளுங்க, கரெக்டா கேளுங்க. மக்கள் மேல் கவனம் படுகிறது யூஸ்லெஸ் ஆகிடுங்க ப்ளீஸ், அர்த்தமா பண்ணுங்க. ஹியூமன் கவர்மெண்ட்ல நீ ஒரு லேண்ட் வாங்கினா யூ நீட் டு மேக் அ சர்வே. சர்வே பண்ணா அந்த கல்லு அவங்க ஊணுவாங்க. ஆனால் லேவியராக புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், இன்னொருடைய குறிக்கல்லை, அடையாள கல்லை ஒரு இன்ச்சு கூட நவுத்தக்கூடாது அப்படின்றார். So God is a God of righteous. அவருக்கு அது கூட ரூல்ஸ்ல கொண்டாடுறாரு. நம்மலாம் யூசுவலா அந்த லேவியராகமத்திலும் யாத்ராகமத்திலும் எண்ணாகமத்திலும் இதெல்லாம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கிறது இல்ல. God says you cannot. So ஒரு அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். உன்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ இன்னொருத்தரை நேசித்தான் ஆகணும். இது வந்து ரொம்ப டெட்லியான ஒரு ரூல்ஸ் கொண்டாந்தார் ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் உண்டாகும். ஏன்னா அதுல வந்து தப்பிக்க முடியாது. நம்மள நான் வெறுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ என்ன நான் வெறுக்காத எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்க முடியுமோ அதை போலதான் மற்ற எல்லாருடைய காரியத்திலும் நான் நேசிக்கணும்ன்றாரு. சோ அந்த இடத்துல ஆதியாகமும், விமோச்சன காண்டா, அரண்ய காண்டா, தர்மோபதேச காண்டா இதெல்லாம் தோத்து போயிடுது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு எல்லாமே தோத்து போகுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய நேசிக்க, உன்னுடைய பொருளை, உன்னுடைய மனைவி, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பணம், உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய சரீரம் எவ்வளவு உன்னால நேசிக்க முடியுமோ சேம் ஈக்குவலா நீ இன்னொருத்தர் கொடுத்து தான் ஆகணும்ட்டாரு. சோ இதுல வந்து எல்லாருமே டிஃபால்ட்றாங்க. சோ எல்லாத்தோட ஜாஸ்தி சீரியஸான ஒரு ரூல்ஸ்னா இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரே ஒரு ரூல்ஸ் தான், உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறது. தன்னை வெறுத்தவன் யாருமே கிடையாதுன்றாங்க. So that is the ultimatum of God's only one commandment. So the innocency, conscious, human government, சீர்படுத்துறதுக்கு promises, law, grace. கடைசியில இப்போ கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம். கடைசியா இருக்கு நமக்கு கிங்டம், நமக்காக ஒரு ஆசீர்வாதமான அரசாட்சி, ஒரு நித்திய ஜீவனுக்குள் போகிறதான ஒரு பாக்கியம் ஒண்ணு மட்டும்தான் இருக்குது. We are the grace period, almost end of grace period. So அதனால இது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நான் will tell you ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு நேரம் இல்லைன்னாலும் வசனம் படிக்கிறதுக்கு பரவாயில்ல, நீங்க ஈஸியா எடுத்துங்க. ஏன்னா இது நிறைய விஷயம். ஏடனிக் கவர்னன்ட். சப்போஸ் ஏடேனுடைய கவர்னன்ட் என்ன? இந்த கனியை நீ புசிக்கலாம், இது விட்டு வேற எதையும்
எல்லாத்தையும் புசிக்கலாம், இது ஒண்ணு மட்டும் புசிக்கப்படும். புசிக்கும் நாளில் சாகவே கவர்னன்ட். அந்த கவர்னன்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்க. Now Adamic covenant. Adamic covenantல பிள்ளைகளையே சரியான பேலன்ஸ் வைக்கல. ஆண்டவர் எவ்வளவு அழகா அவங்களை வச்சு அற்புதமா வெளியே கொண்டு வந்து குடும்பத்துக்கு ஆதரவா வச்சார். ஆனாலும் அவங்க பிள்ளைகளையே ஃபர்ஸ்ட் பிள்ளைகளையே அவங்க பேலன்ஸ் பண்ணி அவங்க டீச் பண்ணி ஒரு வேலை செய்யறதோ ஒரு கடவுளை கவனிக்கிறதோ எல்லாத்துலயுமே கூட they didn't concentrate. So now they are responsible. காயின் தன் தம்பியை கொலை செய்கிற அளவுக்கு வர்றான்னா then what is the family structure? குடும்ப கவர்மெண்ட் எப்படி இருக்குது? எப்படி they teach the children? எப்படி பிள்ளைகளுக்கு போயிட்டு அவன் ஒரு நகரத்தை கட்டுறான், இன்னொரு நகரத்தை கட்டுறான்னா how long it is? How many years over? அப்ப இவ்வளவு வருஷமும் ஆதாம் டீச் பண்ணதா என்ன? Then if you don't teach, then what happens to Adamic covenant? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? So each place நம்ம அவங்க தப்பி எஸ்கேப் ஆயே போயிருந்தா அப்ப நம்ம யார்தான்? We are the last week கூட சொன்னேன், we are the miniature of God. வெளியே ஓடுற காரை ஒரு சாம்பிள் நீ வீட்டிலே வச்சுக்கிற மாதிரியே இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் யார், தேவன் யாருன்னா அந்த தேவனுடைய மினியேச்சர் தான் நம்ம. அவருடைய செயல் தான் நம்ம. அவருடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் நம்ம. அவர் என்ன செய்ய முடியுமோ அதை விட பெரிய காரியத்தை நீ செய்வேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். அப்போ வாட் இஸ் நாட் பாசிபிள் ஃப்ரம் யூ? உன்னால ஆகாததை என்ன வச்சிருக்கிறார் கர்த்தர்? then who are you then? உனக்குள் ஏன் அது எழுச்சி வரல? உனக்குள் ஏன் அந்த பொத்தி வரல? Why Adamic covenant? Why Adamic covenant? ஏன் நோவாவின் covenant? ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு வெச்சிருக்கிற இது என்ன? இவ்வளவு பெரிய நாளை இஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் சாவடிச்சிருக்கேன். ஃபுல் மனுஷ குலத்தமே நான் சாவடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாவடிச்சிட்டார். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டார். Now what is the Noah covenant? இப்போ நீங்க 8 பேர் நீங்களோட சேர்த்து இந்த உலகத்தை நீங்கள் நிரப்புங்க அப்படின்னா அவனால தான் கெட்ட, இவனால தான் கெட்ட, இவங்களால தான் கெட்டன்னு சொல்லிட்டு நீ சாக்கு சொல்ல முடியாது. இனிமேல் நான் நோ இன்ட்ரன்ஸ். இப்போ நோவாவோடு கர்த்தர் ஒரே ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். now you should be purified. நீ உன்னை சுத்திகரித்து ஒரு பேழையில பத்திரப்படுத்தி உன்னை வெளியே கொண்டாந்து இருக்கிறேன். இப்போ நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. எப்படி? ஆவிக்குரிய ஒரு சந்ததி. நீ ஒரு மகிமுள்ள சந்ததியை பெறும்படிக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சோ அதை பத்தி என்ன கவலைப்படல. இப்போ நோவாவோடு சொல்லுகிறார், இதுக்கு பின்னாடி ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கும்படிதான் நான் உன்னிடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன். Are we Noah? If we are Noah, then we are responsible for my family and my descendants and my descendants and my descendants. God will ask you and you me. உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் கேட்பார். யார் இடைஞ்சல இருக்கிறாங்க? கண்டிப்பா இடைஞ்சல தான் இருப்பாங்க. உலகம் எப்பொழுதுமே இடைஞ்சல தான் இருக்கும். நமக்கு எல்லாமே இடைஞ்சல தான் இருக்கும். Now let me go to Abrahamic covenant. So Abraham என்ன பண்ண? கடைசி வரைக்கும் தான் பிள்ளைக்காக என்ன தெரியல ஆபிரகாம் என்ன சொல்றது தெரியுமா? வசனத்தை சொல்றது டைம் இல்லை. கர்த்தாவே என் பிள்ளையை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லிட்டேன். அந்த எபிரேயர்ல அந்த வசனத்துக்கு அப்படியே மெல்ட் ஆயிடும். நம்ம எப்படின்றாம கர்த்தாவே நீர் என் பிள்ளைய நீ எனக்கு இவ்வளோ வருஷம் பொறுத்து இந்த ஒரு 100 வயசுக்கு நியரஸ்ட்ல போயிட்டு உங்களுக்காக ஒரு குழந்தைய கொடுத்தீர். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. நான் இதுல கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாலும் he is very conscious. At the same time அவர் என்னன்றாரு? பலி செலுத்த சொன்ன உடனே கர்த்தர் இவ்வளவுக்கு பின்னாடி ஆச்சரியமா இதை செய்த கர்த்தர் மறுபடியும் என் பிள்ளை செத்தாலும் அவனை தேவன் உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு அவன் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லையா? வசனம் நீங்க எபிரேயர்ல படிச்சு பாருங்க. எனக்கு டைம் இல்லை. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை வரணும்.
என் பிள்ளைய கர்த்தர் காப்பாற்றுவார். ப்ரொவைடட். என்னால இவ்வளவு ஸ்பிரிச்சுவலிட்டி கொண்டாட்டேன், இவ்வளவு தூரத்துக்கு ஆறுதல் பட்டு விட்டுட்டேன், இவ்வளவு தூரத்துக்கு சமாதானப்பட்டு விட்டுட்டேன், இவ்வளவு தூரத்துக்கு என் பிள்ளைகளை படிக்க வச்சு வர வச்சுட்டேன், இவ்வளவு தூரத்துக்கு நான் எஜுகேட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்பிரிச்சுவலி எல்லா விதத்திலையும். என் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாலும் மறுபடியும் அவர் உயிர்த்தெழ வச்சு எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக்கிறதுக்கு நீங்க இஷ்டப்படாதீங்க, அதுல பெருமையா நீங்க பேசுறதுக்கு இஷ்டப்படாதீங்க. ஆபிரகாமை விட இந்த கல்லை வச்சே நான் ஒரு சந்ததி உருவாக்குறேன். கல்லை தொழுது கொண்டிருக்கிற நாம் தான் ஒரு சந்ததியாக வந்துவிட்டோம். கல்லுகளாக இருந்தும் கல்லுகளை வணங்கி கொண்டிருந்தவர்களாக நம்மை தான் இப்பொழுது ஒரு சந்ததியாக கிறிஸ்துவ சந்ததியாக மாற்றிவிட்டார். மோசாயிக் கவர்னன்ட் உபாகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஒரு அப்பா அம்மா எப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உபாகம புத்தகத்தில் அப்படியே மெல்ட் ஆகலாம். அப்படியே நீங்க அப்படியே மெல்ட் ஆகலாம். நாள் கணக்குல நீங்க அழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நாள் கணக்குல நீங்க உட்காந்து அப்படியே மெல்ட் ஆகி, ஐயோ ஒரு தகப்பன் தாய் உன் பிள்ளைகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானால் அந்த உபாகம் முழுவதும் புத்தகம் முழுவதையும் மோசே அவ்வளோ அழகா செஞ்சு சொல்லி முடியுமா. இதுக்கு மேல வேற கவர்னன்ட் கர்த்தர் கொடுக்கவே இல்லை, வேற எந்த ஒப்பந்தமும் கர்த்தர் கொடுக்கல. இட்ஸ் ஒன்லி தி நியூ கவர்னன்ட் that is given by Jesus Christ. இயேசு கிறிஸ்து கொடுத்த கவர்னன்ட் மட்டும் தான் இருக்குது. என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஹalleluya. நெக்ஸ்ட் சொல்லுங்க வாசிங்க. There's only one name on that. பாவத்தின் சம்பளம் மரணம். Finished. If you don't want மரணம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. Amen. This or this. That is the new covenant. Hallelujah. Be assured. என்னவோ கேட்டேன், என்னவோ வந்தேன், காலம் போயிடுச்சு. ஏமாத்திருக்கு டைம் இல்லை, வேக போறதுக்கு டைம் கிடையாது. நோ சான்ஸ். Now you should be very conscious. புத்திசாலித்தனம் கவனத்தோடு கேட்டு பலப்படும். New Testament மத்தியத்துல there is a 400 years of gap. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் உங்களுக்கு, கர்த்தர் யாரை வச்சு எப்படி சரிப்படுத்தி எவ்வளவு திருத்தத்தை வச்சு அவர் சரி பண்ணார். எப்போ மல்கியா மூலியமா சொல்லிட்டாரோ அதோட ஆண்டவர் சும்மாயிட்டார். ஏன்? ஒரு யூதனாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு என் தேவன் என்ற வைராகி, நான் தான் வைராகியம் பாராட்டி இருக்கிறாங்க. ஏன் பிள்ளைங்கோ, ஏன் இஸ்ரவேல், ஏன் ஜனமோன்னு. ஆனா ஒரு யூதனாவது மடிக்கல. அதனால காட் விட்டுட்டார், சைலண்டா விட்டார். He doesn't speak through prophet, he doesn't speak through Holy Spirit, he doesn't speak with anybody. யாருமே கர்த்தர் பேசவே இல்லை. ஏச்சுமா, கத்தணுமா, சாப்பிட்டுமா, வேலை போடணுமா, ஓடியாந்துமா, ரகல பண்ணுமா, இந்த டிவி பார்த்தோமா, இந்த தூங்கிட்டுமா, அதேதான் விவகாரம். இப்போ அதான் நடந்தது, அதே தான் அங்க நடந்தது, அங்கதான் நடந்துச்சு, இப்போ அதான் நடந்தது. நீனா வேதனை இந்த எக்ஸ்ட்ரா வேதத்தை சொல்லுங்க. கடவுளும் பேசுறதுக்கு யாருக்கும் மனசு வரல, தேவன் என்று பேசுறதுக்கு கவனம் கொடுக்கிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தேவனை குறிச்சு பேசுறது வெரி ரேர்.
சர்ச்சில் எல்லாம் கேட்டு வந்துட்டு என்னத்தை பேசுறது? சொந்த விஷயத்தை பேச முடியறதில்ல, எங்கிருந்து ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை பேசுறது? Nobody speaks of God. Bible, Torah, covenant. யார் எதை பத்தி காலை 400 years God doesn't want to speak. ஆண்டவர் யார்கிட்ட பேசல, ஆவியானவர் உங்களை கிரியை செய்யல, எந்த ஒரு அற்புதம் நடக்கல, எந்த ஒரு அபிஷேகம் ஓடல, எந்த ஒரு சபையும் கிடையாது. மல்கியாவோட ஸ்டாப் பண்ண கர்த்தர் வேற தீர்மானம் எடுத்தார். God has decided a different way. Now, sorry. இதுக்கு மேல நானே பர்சனலா இறங்கி போய் சீர்படுத்துறேன். பர்சனலா இறங்கி போய் சீர்படுத்துறேன். சந்தர்ப்பத்தினால நான் சொல்றேன், ஆடமோடு சேர்த்து ஃப்ளட் முடிஞ்சு போச்சு. ஃப்ளட்டுக்கு அப்புறம் உடனே ஃப்ளட்டுக்கு அப்புறமே நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இரு, யார் வேணான்னு சுகமா இருக்கிறேன், வசதியா இருக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், யார் வேணான்னு செய். கர்த்தருக்கு ரெஸ்பெக்ட் இருக்குதா? அதை பத்தி யோசி. நீ வயிறு நிறைய சாப்பிடுங்கிற, வசதியா இருக்கிற, நான் ஓஹோ இருக்கிறேன், நல்லா ஜாலியா இருக்கிறேன், நல்லா பாடுறேன், துதிக்கிறேன். Where is the respect of God? கர்த்தருக்குரிய கனம் எங்கே? உடனே பாபேல் கோபுரம் கட்டுறான். வானமளாவிய purpose. What is the purpose in life? What is the purpose? நான் கர்த்தர் அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய மைண்ட், என்னுடைய செயல் கர்த்தருக்குள்ளாக செல்ல வேண்டும் ஒழிய என்னுடைய பொருள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆசை கர்த்தருக்கு உயர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மற்றவங்களை கீழ்த்தரம் பண்றதுக்கு ஈக்குவலா மாறுது, இன்னொருத்தர் கேவலப்படுத்துறதுக்கு ஈக்குவலா மாறுது. அதனால்தான் சபையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு அப்பத்தை எடுத்து கொடுத்து சாப்பிடுறோம். அதுதான் ஒரே திராட்சையில எடுத்து குடிக்கிறோம். ஏன்னா நீ உன் வீட்டுல 1000 தான் ஒரு வசதி வச்சுக்கோ, இன்னொருத்தர் குறைக்கோ தாழ்வு படுத்துக்கோ, உன் வீட்டுக்குள்ள 1000 இருக்கட்டும். சபையில வரும் பொழுது காமனா இருக்கும். ஆபிரகாமிக், மோசே, டேவிட் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பண்ணி கட்சியில் இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து கிரேஸ் பீரியட் இருக்கிறோம். நான் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் கிரேஸ் பீரியட் ஆனதுக்கு சர்ச் ஏஜ், இப்பொழுது சபை எவ்வளவு நாளைக்கு இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொன்னேன், முன்கூட்டியே சொன்னேன், மறுபடியும் சபையிலிருந்து எங்க பாரு சின்ன 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 குட்டி சபைகளாக மாறிவிடும். அவரவர்கள் தொழுகிறதே யாருக்கு வேண்டிய தெரியக்கூடாத லெவலுக்கு போயிடும். பி அலர்ட். சபையை நீ அலர்ட் ஆகிறே. Very big church for 1000, 5000 இதெல்லாம் செல்லுபடியாகாது. உஷாரா இருந்துங்க. தனிப்பட்ட சபை, நானாக சபையாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சபை வில்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவங்க கடைசி வரைக்கும் இருக்க முடியும். எல்லா பிரச்சனை மத்தியிலும் அவன் தாங்க முடியும். So be aware. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க. There is a 7 years of tribulation period. Eternity 1000 years of, இதுக்கு முன்னாடியே தான் கிரேஸ் பீரியட். நெக்ஸ்ட் வர்றதுக்கு மேல கவனிங்க, மேல வந்து பாருங்க, rapture of the church. கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் இருக்குது என்னது? rapture of the church. பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். சோ கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் கை வைத்துங்க. கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் நான் உயிர்த்தெழ வேண்டும். இதுதான் பாக்கி. எங்க இருக்கிறோம்? அதெல்லாம் ஆண்டுக்கு 7 வருஷ உபத்திர காலம். யூ வாண்ட் டு கோ இன் உபத்திர காலம்? உபத்திர காலம் போவேன். எப்போ நீ உயிர்த்தெழாவிட்டா கண்டிப்பா நீ உபத்திரத்துல உட்கார மாட்டேன். நான் சொல்றேன், உபத்திரவத்தை நீ பேசாத. எவன் வந்து உன்னை உபத்திரப்படுத்த போறான், யார் உன்னை தொல்லை கொடுக்க போறாங்க, யார் உன்னை எண்ணெயில போட போறாங்க, யார் உன்னை தலை வெட்ட போறாங்க, யார் சிலுவையில போட போறாங்க, why you bother man? கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு. இப்போ நீ உயிர்த்தெழுந்து இயேசுவோடு கூட ஏற்றுக்கொள்ளப்பட போகிறாய். That's all your work. அதை நீ முடிச்சுக்கிட்டேன்னா மீண்டும் திரும்ப அவஸ்தைப்பட்டு சாப்பிட்டு எந்த கைதினா போட்டு நீ ஏன் கொல்லப்படுற? ரட்சிக்கப்படாதவங்க படுவான்.
ரட்சிக்கப்படாதவங்க சாவ மாட்டான், வேதனைப்படுவான், உபத்திர காலத்துல அவங்க போய் சேர மாட்டான். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அதுக்காக நான் பல சொல்லி கொடுக்கூடாது நான் சொல்ல. விசுவாசியா இருந்தா நீ பாட்டுக்கு கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் நீ ராப்சர் ஆகி. மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உண்மை, சரித்திரம், இதுதான் நியாயம், இதுதான் கரெக்ட். உலகத்தினாலே கரைப்படாதீங்க, உலகத்தினாலே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது நடக்க போகுது. கேர்லெஸ்ஸா இருந்த அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நான் எல்லாருக்கும் சொல்லி முடிச்சுட்டேன். இனி ஏன் யாரும் குறை சொல்லக்கூடாது. நான் டிராயிங் போட்டு காட்டுறேன். இருக்கிற இப்போ பரிசுத்தவான்கள் போடுற டிராயிங் எடுத்து காட்டுறேன். என் இஷ்டத்துக்கு நம்ம போடுறதெல்லாம் வச்சுன்னு வேவாது. கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். கர்த்தர் தாம் பிள்ளைங்கன்ற அந்த யூதர்களோடு கர்த்தர் பேசவே இஷ்டம் இல்லை. During which God did not speak to Jewish people for 400 years. 400 years of silence began with the warning that closed the Old Testament. Old Testament முடிஞ்சு போச்சு. இனிமேல் இயேசு கிறிஸ்துவாலே New Testament ஸ்டார்ட் ஆகுது. And God wants to reveal himself to all mankind, saying that கர்த்தர் எங்கே இருக்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறார், என்னை போல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு இனி வேற ஒரு ப்ரூஃப் இல்ல. நானே உலகத்தில் உங்களோடு கூட பிறக்கிறேன். That's what happened. And in Malachi he says, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி ஆல்ரெடி வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் மல்கியா மூலமாய் சொல்ற வசனம் தான் 4ஆம் அதிகாரம் 5-6. என்ன சொல்லுதுன்னா, பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி உங்ககிட்ட அனுப்புறேன். யார் அது? John the Baptist. He is the John the Baptist. அதான் அந்த காலத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயா நீ யாரு, நீ யாரு, எலியாவா, மெசியாவா, நீ வேற யாரு, யாரு நீ, உங்க பேரு என்ன அப்படின்னு கேட்கறது. சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உலகத்துல தெரிந்து கொண்ட யூதர்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு தகுதியாய் நீங்கள் வாழாதபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தப்படுத்தின ஒரு சப்பலினுடைய ஷண்டலினுடைய பக்கல் கூட கட்டுறதுக்கு யோக்கியம் இல்லாத ஒரு மனுஷன் எதை குறிக்க வந்திருக்கிறார்? உங்களுக்காக தன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்கும்படி தேவனே இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுக்க வருகிறார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதை விட கேவலமான ஜீவியத்துல மறுக்க வேண்டிய சூழ்நிலையில ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுட் கிடைக்குமோ அது கூட கிடைக்காம, ஒரு கிளாத்திங் கிடைக்குமோ அது கூட கிடைக்காம, ஒரு தங்குற இடம் கிடைக்காம, அவருக்கு வேண்டிய வசதி டிரான்ஸ்போர்ட் எந்த விதத்திலும் கிடைக்காம, the lowest category இருந்தாலும் சரி, அதாவது ஒரு உபத்திரவப்பட்ட ஒரு மனுஷனாய் ஆண்டவராகிய கர்த்தர் இருந்து நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி அதை அறிவிக்கும்படிதான் ஜான் த பேப்டிஸ்ட் வந்தாங்க. அதனாலதான் அவன் ஊர் ஜனங்க மத்தியத்தில் இல்லாதபடி ஊரை விட்டு தூரத்துல ஒரு ஜனங்களுடைய சாப்பாடு கூட அவன் ஒரு நாளும் சாப்பிடாதபடிக்கு அப்நார்மல். இன்னைக்கு நம்ம யோசித்தா கூட ஒரு வெட்டுக்கிளி சாப்பிடலாம். இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பொருள்ல வெட்டுக்கிளி, வித்தியாசமான வெட்டுக்கிளி பேர் வந்தது. இன்னைக்கு பயங்கரமா இருக்காங்க. போய் யோசித்தாலே வெட்டுக்கிளியை போய் நம்ம சாப்பிட முடியுமா? ஆனா கர்த்தர் சாப்பிடக்கூடாத கறி லிஸ்ட்ல போட்டிருக்கிறார், சாப்பிடக்கூடிய லிஸ்ட்லயும் போட்டிருக்கிறார். ஆனா சாப்பிடக்கூடிய லிஸ்ட்ல அந்த வெட்டுக்கிளியை போட்டு வச்சிருக்கார். 2-3 வெட்டுக்கிளியை போட்டு வச்சிருக்கார். ஸ்தோத்திரம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். He will change the mind of the people. கர்த்தருக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறோம். That is the John the Baptist, the Messiah's forerunner. ஆண்டவருடைய முன்கூட்டி அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாக இருந்தான். சில முக்கியமான சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து கடைசியாக
கண்டிப்பாக பிறக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், ஜெபம் போயிடுச்சு, வேதவசனம் போயிடுச்சு, பைபிள் போயிடுச்சு, ஆசாரியம் போயிட்டா, ஜெபிக்கிறவங்க போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே நாசம் ஆகி போச்சு. ஒருத்தரும் கடவுளை பத்தி திங்க் பண்ற சான்ஸே இல்ல. ஏன்? Jews have returned to Israel from the Babylonian captivity as merchant. தொழிலுக்காக அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாங்க இஸ்ரேலுக்கு. Not as priests, not as விசுவாசியாவோ இல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாவோ ரிட்டர்ன் வரல. அதுதான் நமக்கு ஒரு சோகமான விஷயம். நம்ம மறுபடியும் வந்துட்டாங்க, யூதர் கூடிட்டாங்க. இது எனக்கும் ஒன்றும் பெருமை கிடையாது. ஏன்னா பிசினஸ்க்காக தான் வந்துக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வரல. Not as shepherds, as merchants வந்துக்கிறாங்க. அந்த பீரியட் ஆஃப் மேடியா பெர்சியா அரசு இருக்கிற காலகட்டத்துல அவங்க வந்து இஸ்ரேல்ல வந்து சேர்றாங்க. இஸ்ரேலுக்கு யார் மேல கர்த்தர் ஏன் கோவம்னா, அவங்க வந்து வைஃப் பிள்ளைங்கள குடும்பத்தை சீரா நடத்தல. The Jewish people were mistreating their wives, marrying pagans. ரட்சிப்பு இல்லாதவர்களையும் அசுத்தமானவர்களையும் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஜனங்கள் கூட சம்பந்தம் கலக்குறாங்க, அவங்களுக்கு கூட கூட பொண்ணு எடுக்கிறாங்க, பொண்ணை கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்றாங்க. இது பிரச்சனை. ஆண்டவருக்கு தேவனுக்கு காணிக்கையும் தசமாக கொடுக்கறதில்ல. They don't tithe. And the priests were neglected in temple. சபைகளில் ஒரு போதகருக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, சர்ச் பிரீஸ்ட்க்கு கனம் கொடுக்கறதில்ல. And not teaching the ways of God. கர்த்தருடைய டீச்சிங்ஸ் யாருமே ஏற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லை. So they fallen with Greeks. மேடியா பெர்சியா அரசு போயின உடனே யார் கேர் பண்ணல, கிரீக்ஸ் ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க. கிரீக்ஸ் வீக் ஆன உடனே எஜிப்சியன்ஸ் டேக் ஓவர் பண்ணி ஹோல் வேர்ல்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. At that time Antiochus the great of Syria, சிரியால இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், Antiochus என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இன்று அவன்தான் தலைவனாக இருந்து அந்த ராஜ்யங்களை நடத்துகிறான். அந்த நேரத்துல Antiochus Epiphanes அப்படின்ற ஒரு மனுஷன் தான் சபைகள், போதகமார்கள், ஊழியங்கள் எதாலும் நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும்ன்ற சிங்கிள் ரூலை கொண்டாடுறான். நான் சொல்றபடி கேட்கலன்னா ஒருத்தர் உருவ முடியாது ஸ்டேஜ் கொண்டாடுறான். Antiochus Epiphanes. கடைசியா ஜூஸ் யூதர்கள் அந்த எருசலேம்ல வந்து உட்கார்றாங்க, கூட சப்போர்ட் பண்றாங்க. இந்த யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக ராஜாவும் சேர்ந்து அங்க சபையை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி கோயிலை சரிப்படுத்துறான், ஆராதனை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக. அந்த டைம்ல தான் நிறைய இன்வென்ஷன்ஸ், நிறைய கண்டுபிடிப்புகள், உலகத்துல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஓவரா நடக்க ஆரம்பிக்குது. யூதர்கள் இவ்வளவு ஒரு கிரேட்டா இருக்கிறாங்களா சொல்லிட்டு அவங்கள மதிக்கிற அளவுல இவன் அவங்களுக்காக சினகாக்ஸ், சர்ச் வலை கட்டுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்றான். அந்த ஜூஸ் சிரியன்ஸ் கூட ஹெல்ப் வச்சுக்கிறேன். இவங்க ஒன்னா சேர்ந்து ராஜ்யத்தை ஒரு கர்த்தருடைய ஒரு கீழ்ப்படிதலான ஆவிக்குரிய செயலை நடத்தாம மொனாபலியா நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும்ன்ற ஸ்டேஜ்ல ஜனல் நட்டு. Until the Roman gained the control of Israel. கடைசியா ரோமன் whole world இஸ்ரேலியும் தன் சொந்த கைப்பிடியில கொண்டாடுறாங்க, டோட்டல் கண்ட்ரோல்ல கொண்டாடுறாங்க. Now Romans become the whole world government. 400 வருஷத்துல நான் நடக்குதுன்னா whole world ரோமன் கையில மாட்டிச்சு. At which time Mr. Pompey, he is Mr. Pompey, Pompey's Magnus. இந்த ஒருத்தர் யார்? ஒரு ரோமன் கவர்மெண்ட்ல ஒரு ரோமன் ஜெனரல், அந்த ஸ்டேட்ஸ்மேன், எல்லாரும் மதிக்கப்படுகிற ஒரு பெரிய மனுஷன். அந்த மனுஷன் யாரு? சீசருடைய கேங் சேர்ந்தவர். ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ஹிஸ்டரியில் நீங்க படிக்கிறீங்களே, அந்த மனுஷனுடைய கேங்ல சேர்ந்தவர் கிரக்சஸ். சீசருடைய ஒரு தலைமையில ஆன்டிபேட்டர் அப்படின்ற ஒரு ஆளை நியமிக்கிறாரு. அவர் தான் யாரு? ஏசா யாக்கோபு அப்படின்ற ஆட்கள்ல ஏசாவுடைய சந்ததியில வந்தவர் தான் ஆன்டிபேட்டர்.
சோ அந்த ஆன்டிபேட்டர் அவனுடைய சுபாவத்தோட கூட இங்க வந்து ஒரு ப்ரொக்யூரேட்டராக வேலை செய்யறாங்க. வாட் இஸ் a procurator? ஃபைனான்சியல் ப்ராப்ளம், ஜுடிஷியல் ப்ராப்ளம், மனுஷருடைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பண ப்ராப்ளம், எல்லாம் ஃபைனான்ஸ்ல இருந்தும் எல்லா காரியத்திலும் ஒருத்தர் தான் ப்ரொக்யூரேட்டரா இருந்து ஆன்டிபேட்டர் தான் நடத்துறாங்க. இப்போ ஜனங்கள்லாம் இஷ்டத்துக்கு பேச முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது, அடிமைகளாக வாழ வேண்டிய சூழ்நிலை. ரோமன் கவர்மெண்ட் பிகம் ப்ராமினன்ட், அதாவது ரொம்ப பெரிய, அதாவது விஸ்தாரமான ஹையஸ்ட் டிசிப்ளினோட இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சினா அது ரோமன் அரசாட்சி மட்டும்தான். அதுல இந்த ஆன்டிபேட்டர் பிகம்ஸ் ஒன்லி 1%. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபுல் ஜூடியாவையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். The antipater subsequently appointed தன்னுடைய சொந்த 2 பிள்ளைகளையும் கூட்டி வந்து ஆன்டிபேட்டர் என்ன பண்றா, ப்ராவின்ஸை டிவைட் பண்ணி கேலிலியும் ஜூடியாவும் ஆளுகிறா, அரசாட்சி நீங்க பண்ணுங்களான்னு அந்த ஆன்டிபேட்டர் என்ன பண்றா, 2 பிள்ளைங்களையும் வச்சு கேலிலியும் ஜூடியாவும் செப்பரேட்டா ஆளுபடியாக 2 இடத்துக்கு ஒரு கவர்னரா போட்டு அவங்கள வச்சு நடத்துறாங்க. As the New Testament opens, Antipater's son, who is the Antipater's son? Herod. Herod the Great என்று சொல்லப்படுகிற ஆன்டிபேட்டர் யார்? அவரு the descendant of Esau, அதாவது யாக்கோபு ஏசா அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்டவருடைய சந்ததியிலே வந்தவர் தான் இந்த ஹேரோட் த கிரேட். அதனால தான் ஆல்வேஸ் அவர் பிசாசுடைய செயலோடும் ஒரு பிசாசுடைய கிரியையோடும் ஒரு யூதர்களுக்கு பிரியமாய் நடத்துகிறது போல நடத்துகிறவரா இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அப்போனண்டாகவே அவர்கள் செயல்படுறாங்க. Now slowly நம்ம யூதேயாவுக்கு வந்துட்டோம், இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு நியரஸ்ட் வந்துட்டோம். என்னதுன்னா the priesthood was politically motivated. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம், ஸ்தோத்திரம், சபை கூடுதல், இது எல்லாமே பக்தியா இல்லாதபடி பாலிடிக்ஸ் ஆக மாறிப்போச்சு. That is what in the periodல பாலிடிக்ஸ் ஆக கம்ப்ளீட்டா மாறி போகுது. எதுவுமே ஒரு பக்தின்ற சென்டென்ஸ்க்கே சான்சஸ் இல்ல. யாருமே, அதாவது இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்துறதுக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கோ சான்சஸே கிடையாது. இட்ஸ் டோட்டலி நான் என்ன சொல்றேனோ அது மிஸ்ஸிங். வணங்குறியா வணங்கு, அவ்வளவுதான். போய் நேரு வந்து நேரு அப்படின்ற ஸ்டேட்டஸ். The politics also resulted in the development of 2 major factions. அதாவது இப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுடைய பொலிட்டிக்கல் கண்ட்ரோல்ல 2 விஷயம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி, ட்ரேட் யூனியன்ஸ். அதாவது எப்படி ஒரு கம்பெனி ஒரு யூனியன் வச்சு நடத்துறாங்களோ, எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த அரசாட்சி அந்த அரசாட்சி, ஒரே கவர்மெண்ட்ல எத்தனையோ குரூப்ஸ் இருக்குது, எல்லாருமே எலெக்ஷன்ல போய் நின்று எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்களோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ஒரு ட்ரேட் யூனியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. வாட் இஸ் த ட்ரேட் யூனியன்? சதுசீஸ் அண்ட் பரிசீஸ். வாட் இஸ் த ட்ரேட் யூனியன்? அந்த ட்ரேட் யூனியன், அந்த தலைமை யூனியனுடைய பேர் என்னன்னா சதுசீஸ் and Pharisees அப்படின்ற ஸ்டேஜ்ல பண்ணாங்க. Now what is Sadducees? Favored the liberal attitudes, அதாவது கொஞ்சம் ஃப்ரீயானா ஓடலாம் வரலாம். கிரீக்ஸ் கொஞ்சம் மதிச்சாங்க ரோமன்ஸ். கிரீக்ஸ்னா ரோமன்ஸ். and they do not believe resurrection. அவங்க வந்து ரெசரக்ஷன் பத்தி கேட்கவே மாட்டாங்க. I don't believe இயேசு கிறிஸ்து மனுஷன் ஒன்ஸ் பிறந்துட்டான்னா மறுபடியும் அவன் உயிர் தருவான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் செத்துட்டா கதை மட்டும் போச்சு அப்படின்றாங்க சதுசீஸ். பரிசீஸ் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் சுத்தமானது. என்னன்னா நான் உயிர் தழுதோ நம்புறோம். ஆனால் ஸ்டில் these 2 guys, 2 groups, 2 trade unions, இது ரெண்டுமே politically motivated. இதுல எதுவுமே பக்திக்கோ தொழுதலுக்கோ ஆராதனைக்கோ இதுல ஒரு பாதிரி வரணும், அவர் வந்து செய்யணும், பாரிசி வந்து செய்யணும் கிடையாது. அவங்க எல்லாருமே எவ்வளவு பேர் இருப்பாங்க? 23 பேர் இருப்பாங்க, இல்லனா 70 பேர் இருப்பாங்க. அந்த குரூப்ல 24 கிடையாது, ஏன்னா அவங்க படிங்க 23 பேர் இருப்பாங்க, இல்லாவிட்டால் 70 பேர் இருப்பாங்க. சோ மேக்ஸிமம் அந்த ஜூடியா இதெல்லாம் 70 பேராய் மாத்திட்டாங்க. அதுல கமாலியல் படிச்சதான
சவுலும் ஒரு ஆளாக. ஸோ இட்ஸ் a political group. இந்த இடத்துல சதுசிஸ் பாரிசிஸ் ஆக இருந்து அவங்க நடத்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஜூயிஷ் செக்ட். பாரிசிஸ் யாரு? சுத்தமாவே ஜூயிஷ், அதாவது யூதர்களாகவே இருந்தாங்க. நம்பர் 2 செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். இருக்கிறதுல நான் தானா பரிசுத்தம், இருக்கிறதுல நான் தானா கரெக்ட் அப்படின்ற நல்லா படிச்சவங்களையும் நல்ல எஃபிஷியன்ட் டாப் லீடர்ஸையும் அந்த இடத்துல கொண்டாந்து போட்டு 70 பேர் குரூப் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ஹிப்போக்ரிட்டிக்கல் பர்சன். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னையவன் கவுத்துருவானோ, என்னையவன் தாழ்த்துவானோ, என்னையவன் கொலை பண்ணிடுவானோ பயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாலும் அவங்க எல்லாருமே எஃபிஷியன்டா இருந்தாங்க. எல்லாருமே திருடங்களாவே இருந்தாங்க. அவ்வளவு பேரும் பெரிய பெரிய ஞானவான்களும் அறிவாளிகளா இருந்தாலும் அவங்க எல்லாருமே எஃபிஷியன்ட் பர்சனா இருந்து பாரிசிஸ் ஆயிருந்து அண்ட் அவங்க ரெசரக்ஷனை நம்பி இருந்தாங்க. அவங்க பாரிசிஸ் ஆனாங்க. நான் பாரிசிஸ் அண்ட் சதுசிஸ் ஒன். அவங்களுக்கு பேஸா ஒரே ஒன்று இருந்துச்சு, டோரா. வாட் இஸ் டோரா? டோரா இஸ் கால்ட் பஞ்சாங்கம் புத்தகம் பைபிள் என்று பாருங்க. அந்த மாதிரி ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் அண்ட் டியூட்ரானமி 5 புத்தகம் கொண்டது தான் டோரா. வாட் இஸ் டோரா? யாராவது உங்களை பார்த்து டோரானா என்ன தெரியுங்க பிரதர் அப்படின்னாக்கா எனக்கு டோராவும் தெரியாது தாராவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடும். டோரானா பஞ்சாங்கம், 5 மோசேனால் எழுதப்பட்ட 5 புத்தகங்கள். அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அவங்க எடுத்து கடைபிடிச்சு அந்த 70 பேரும் இதை வச்சு அந்த டோரா வச்சு தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு போவாங்க. The most aristocrats. Who are aristocrats? Aristos means best in group. Greekல or Roman governmentல best இருக்கிற ஆள் யாரு? Aristos. Who are the people? The ancient Greeks such as Plato, Aristotle. பிளாட்டோ அப்படின்ற the great eminent people ஆதி காலத்துல வாழ்ந்த ரோமன் கவர்மெண்ட்ல வாழ்ந்தவங்க தான். அவங்கள பத்தி தான் அரிஸ்டோக்ரசி, அவங்க போட்ட ரூல்ஸ் வச்சு தான் அரிஸ்டோக்ரசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிஸ்டோக்ரசி, who is this aristocracy? Who is aristocrats? A system of rule by the best people, the efficient people. இந்த டோரால இருந்து எது முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை தூக்கி போட்டு இவங்க செப்பரேட் புக் பண்ணி இந்த புக்ஸுடைய ரூல்ஸை வச்சு தான் ஒவ்வொரு மனுஷனும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவங்க அதை கொண்டாந்து பண்ணாலே இவங்க அரிஸ்டோக்ராட் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. God will not. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய மனுஷனுடைய கவர்மெண்ட்ல மனுஷனுடைய சீர்திருத்தத்துல God will not have any part in the governing the body, governing the nation. ஜனங்கள சீர்திருத்தத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. டோரா இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை வச்சு எது முக்கியமான ரூல்ஸ் நாங்க ஃபார்மேட் பண்ணிட்டோம். இதை வச்சுக்கிட்டு நாங்க 70 மெம்பர் அரிஸ்டோக்ராட்ஸ் நாங்க வச்ச ரூல்ஸ் வச்சு தான் நாங்க மேனேஜ் பண்ண போவோம். இதுல கடவுளுக்கும் ஜபத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இவங்க பெரிய வாதத்தோட இது அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. அதனால ஜனங்களுக்கு இனி ஜனங்கள் ஜபம்ன்றதுக்கோ கடவுள்ன்றதுக்கோ சந்தர்ப்பமே இல்லாம போயிடுது. Additionally, synagogues. What is synagogues? A place of assembly. அங்கங்க கூடுறது, ஜபத்துக்காக கூடுறது, அசம்பிளிக்காக கூடுறது, நியாயத்துக்காக கூடுறது, ஒரு பிரச்சனைக்காக கூடுறது, இப்படி கூட்டுகிற அந்தந்த இடம் லோக்கல் பிளேஸ்ல எல்லாம் கூட்டிட்டு சினகாக்ஸ் போட்டுட்டு நியூ பிளேஸ் டு வர்ஷிப், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. டோட்டல் கண்ட்ரில அந்தந்த ரமேஷ் நகருக்கு ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல ஒரு ஒரு பர்டிகுலர் டேல ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். இதுதான் கூட்டங்கள் கூடும். ஜபத்துக்கு சான்சஸே வராது, அங்க கரிஸ்மேட்டிக்கு சான்சஸ் வராது, அங்க ஜபத்துக்கு பாட்டுக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வர்ஷிப் பண்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல அவங்க. பிகாஸ் அவங்க தான் கண்ட்ரோல் இருக்கிறாங்க, பாரிசிஸ் அண்ட் சதுசிஸ். ஸோ இவங்க தான் டோட்டல் மொனாபொலி ஆகி போச்சு. ரிலீஜியன் சிவில் மேட்டர் கவர்ன்ட் பை த lesser and greater Sanhedrins. Who is the Sanhedrins? Who is the Sanhedrins? They were appointed to sit as a tribunal in every city. Allah Gaudiya sir, please. What is tribunal? ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு கொடுக்கணும். ஜட்ஜும்
லாயர் வச்சுக்கிட்டு நீங்க சரி பண்ணிக்கணும். அதுக்கு உதவியா ப்ராசிக்யூட்டர் இருப்பாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கள வச்சு சரி பண்ணிக்கலாம். ஆனால் உனக்கு அப்படிப்பட்ட பெரிய பணம் கட்ட முடியல, அப்படிப்பட்ட ஒரு பெரிய வழக்கு இருந்து தீர்த்து கூட அது நியாயத்துக்கு வரல. இப்போ யார் அதை சரிப்படுத்துறது? ட்ரிபியூனல். வாட் இஸ் ட்ரிபியூனல்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்காரு, அவர் ஜட்ஜா இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறார். ஸ்டில் அவருக்கு அத்தாரிட்டி, அவருக்கு பவர் இருக்கு. ரிட்டையர்ட் ஜட்ஜ், he becomes the tribunal. ஸோ கவர்மெண்ட் என்னன்றா, நீ கோர்ட்டுக்கு வரதுக்கு போகிறேன், ட்ரிபுனல்ல ஒன்று போட்டுடுறோம். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ரிட்டையர்ட் ஜட்ஜு கிட்ட நீ போயிடணும். அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அவருக்கு வீட்டுக்கு பெரிய ஆஃபீஸில் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவரு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நியாயத்தை கொண்டு வந்துருக்காரு. ஓகேண்ணா, நீங்கள் சமரசம் பண்ணிக்கணும், கொடுக்கல் வாங்கல சீர்படுத்திக்கணும், சரிப்படுத்திக்கணும். அது எவ்வளவு கோடிக்கு நம்ம எவ்வளவு பெரிய மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் கணக்கு போனா கூட பரவாயில்ல. now also it is existing, even now it is existing. Tribunal என்றது it is existing now because மும்பை, டெல்லி போன்ற பெரிய பெரிய நகரங்கள்ல ட்ரிபுனல் தான் அதிகமா ஓடுது. ஏன்னா கோர்ட்டுனாக்கா சீக்கிரமா முடியறதில்ல, அதனால ட்ரிபுனல் வந்துட்டு வித்தின் 6 months 1 year குள்ளாமே இல்ல 2 months குள்ளாமே அவங்க போய் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு சமரசம் பண்ணிக்கிட்டு முடிச்சுக்கிறாங்க. அதனால ட்ரிபுனல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். ஆனால் சில நேரத்துல ட்ரிபுனல் இருக்கிறதுனால பணக்காரன் அட்வான்டேஜ் எடுத்து கூட சில பேர் கொடுக்க முடியாம ஏமாத்தி நேரம் போயிடுறாங்க. அது கூட ஆகுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, tribunal in every city க்கு ஒரு tribunal ஏற்பாடு பண்ணி greater Sanhedrins, பெரிய பெரிய பிரச்சனைகளை பெரிய பெரிய பணக்காரனும் நல்ல வசதியும் ஞானம் உள்ளவனும் புத்தி உள்ளவனும் அவன் பெரிய பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிற greater Sanhedrin மாறிட்டான். சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறவங்கள lesser Sanhedrin அவன் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைக்கு ஜபமும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் இல்லாம கடவுள் என்ற பேச்சுக்கு இடம் இல்லாம போயிட்டபடினாலே now கர்த்தர் ஜான் தி பேப்டிஸ்ட் அத்தியாவசியம், இயேசு கிறிஸ்து அத்தியாவசியம் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு வராங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இப்ப சொல்றாரு, no more waiting. நான் இதுக்கு மேல காத்துறதுக்கு சான்சஸே கிடையாது. now I have already sent John the Baptist. அவர் வந்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி ஜூடியாவில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற போர்சவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே அவர் ரொம்ப சீரியஸா ஒருத்தர் சான்ஸ் கொடுக்காதபடி சீரியஸாவே அவர் பேச்சு கொடுத்து ரட்சிப்பை குறிச்சும் மற்ற எல்லாத்தையும் குறிச்சும் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய now is the time Jesus Christ has to come. தேவனே மனுஷனாக அவதரிப்பதை கர்த்தர் தெரிந்து கொண்ட வார்த்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது. அப்படி மனுஷன் எப்படி பிறந்தாரோ அப்படியே தேவனும் பிறந்தார். ஒவ்வொரு மனுஷனும் தேவன் இவருடைய டோட்டல் பெயினை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். மனுஷன் புரிந்து கொள்வார் சொல்லி ஆண்டவருடைய கர்த்தர் மனுஷனாக பிறக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ரட்சிப்பை நாம் கேர்லெஸ்ஸா நினைச்சா there is no chance. நமக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்மால் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் கடைசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேற வழியே இல்லை. அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்து மனுஷனுடைய பாடுகளை எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவராய் கடைசியில இவர் தானே இயேசு கிறிஸ்துன்ற சொல்ற ஸ்டேஜ்ல கூட புரிஞ்சு கொள்ள முடியாமல் கடைசியில ஒரு மரணம் அடைந்த பிறகு மட்டும்தான் ஒவ்வொரு மனுஷனும் அறிகிறான் இவர் தான் இவர் தான் சன் ஆஃப் காட் என்று சொல்ற அளவுக்கு ஜனங்க புரிஞ்சுக்க முடியுமா? அது வரைக்கும் இவர் ஒரு மனுஷனாக தான் ஏற்றுக்க முடிஞ்ச ஒழிய கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு மனுஷனாக நமக்கு தேவன் நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாத்தையும் கொஞ்சம் மனசுல ஒரு ரிவ்யூ பண்ணி பாருங்க. why
மனுஷன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வராமல் போயிருந்தால், ஒருவேளை ஒரு ஸ்மால் क्वेश्चन, அத மறுபடியும் क्वेश्चन போட்டுருக்கேன் நான். நல்லா கவனிச்சுங்க, ஒரு क्वेश्चन இந்த இடத்துல போட்டுருக்கேன். why? இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறக்காமல் போயிருக்கிறார். பரிசேயர் சதுசேயர் எவ்வளவு தூரம் போகணும் போயிருக்காங்க. யாரா கடைசி? மத்தேயு, மார்க், லூக், யோவான். நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உள்ளம் பல விதத்துல உற்சாகமே. ஒன்னே தாங்க சுவாமி. நெக்ஸ்ட், இவ்வளவு சீரியஸான யோசனை, இவ்வளவு பணிவாக்கணுமா, இவ்வளவு கவனமாக்கணுமா, இவ்வளவு ஆளாக்கணுமா? அந்த பயோகிராபி புக், தான் இந்த 4 புத்தகங்கள். இந்த 4 புத்தகமும் நீங்க ஓரளவுக்கு படிச்சு முடிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் நான் ஒரு மனுஷனாக வாழ்ந்து, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக வாழ்ந்து நான் பலப்பட முடியும் என்ற ஸ்டேஜ் வந்துட முடியும். அதனால தான் நான் பலமுறை சொல்றேன், நீ எத்தனை புக்ஸ் பைபிள் இருக்கிறது எவ்வளவு வாசித்தாலும் சரி, ப்ளீஸ் 3 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நீ இந்த 4 புத்தகத்துல ஒரு மிராக்கிள் நீ படிச்சுனே பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தைரியம் வரும். ஒரு விசுவாசிக்கு தைரியம் வரணும். எனக்கெல்லாம் தெரியும் நீ சொன்னீங்கன்னா அது தப்பு. ஒரு 3 நாளைக்கு ஒரு முறையாகிலும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை நீ படிக்கத்தான் ஆவியானவர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். This is what God gave you. உனக்குள் தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை இன்னும் தொடர்ச்சியா செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர் விளக்குவார். மட்டும்தான் ஒரு மனுஷனை பலப்படுத்த முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பூஸ்ட் பண்ணி நம்மளை கொண்டு போய் உட்காரிக்கிறோம் மலை மேல. ஆனால் இந்த 4 புத்தகம் கண்டிப்பாக நம்ம யாராலும் சரி, எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்குள் அந்த ஒவ்வொரு எதனா ஒரு அற்புதமாவது 3 நாளைக்கு ஒரு வாட்டியாவது படிச்சோம். அப்பதான் ஒரு மனுஷன் தைரியமாக, நீ பாஸ்டராக, நீ இரவரண்டாக, யாராக உன் வாழ்க்கையில உற்சாகப்பட வேண்டுமானால், கிறிஸ்தவத்தினுடைய எழுப்புதலுக்கு வர வேண்டுமானால், நீ இந்த 4 புத்தகத்துல ஒவ்வொரு மரக்குள்ள எப்பனா நீ படிச்சுதான். அப்பதான் உன் மூலமானது கேட்கப்பட முடியும். God is at work. அப்படின்னா மிராக்கிள் நடக்கணும். ஒவ்வொரு வீட்டில் மிராக்கிள் நடக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில மிராக்கிள் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் மிராக்கிள் நடக்கணும். அதான் கிறிஸ்துவ ஜீவியம். God will always make us to do anything which we say. Hallelujah.